வசனிப்பு. கவனியுங்கள், ஆண்டு சொல்லுகிறார், அதாவது நீ பேதையா இருந்தாலும் உன்னை திசை கெட்டு போகாத ஒரு கர்த்தர் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. கிறிஸ்து பிறந்த நோக்கமே டு மேக் மீ வாய்ஸ், ஞானம் உள்ளவனாய். நீ நிறைய பேருக்கு தெரியல, உங்களுக்கு குடிக்கிறிய புரியுது உங்களுக்கு, இதெல்லாம் கெட்டு போயிடுமே, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இந்த வாழ்க்கை சரியில்லையே நான் பார்த்துப்பேன். இந்த நீங்க பண்ற காரியம் சரியில்லையே நான் பார்த்துப்பேன். ஆண்டவருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே நான் பார்த்துப்பேன். எப்ப பார்க்கறது? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய செய்தி என்னவென்றால் கவனிங்க, வைஸ் மேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் ஜீசஸ். தமிழில் சொல்லுகிறேன், எவன் ஒருவன் இயேசுவை கண்டு கொண்டான் அவன் தான் ஞானி. சொல்லுங்க, நான் ரொம்ப ஞானின்னு சொல்லுங்க. நான் இசை ஞானியா இல்லாம இருக்கலாம், புரியுது உங்களுக்கு, இலக்கிய ஞானியா இல்லாம இருக்கலாம், அரசியல் ஞானியா இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை அறிந்த நான் தான் ஞானி. அந்த வார்த்தையை பாருங்கள், வைஸ் மேன் சீக் ஜீசஸ். அதை அப்படியே மாற்றி சொல்லுகிறேன், இயேசுவை கண்டவன் தான் ஞானி. சொல்லுங்க, நான் ரொம்ப ஞானின்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு இல்லை, அது இல்லை, ஐ நெவர் கேர் அபவுட் இட். புரியுது உங்களுக்கு? இன்னும் பல முறை சொல்லியிருக்கிறேன், மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். பல முறை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். இது விளம்பரங்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, அந்த ஞானம் தான் நம்ம பேச வைக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அந்த தமிழ் போடுங்க, இப்படி இப்படி மாற்றி சொன்னா உங்களுக்கு புரியும். இயேசுவை கண்டவன் ஞானி, அவரை காணாதவன் நீங்க தான் சொல்லணும். இயேசுவோடு வாழ்கிறவன் ஞானி, அவரோடு வாழாதவன் நீங்க தான் சொல்லணும். என் புள்ள ரொம்ப ஞானங்க, என்ன பிரயோஜனம்? கவனிங்க, எவன் ஒருவன் இதை தேடுகிறானோ, அடிக்கடி நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ஞானம், மெய்ப்பொருள், பொக்கிஷம். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை அதாவது நீதிமொழி 1, 2, 3, 4, 5, 6 ஒவ்வொரு வசனங்களும் ஞானத்தை பெற்றுக்கொள். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. என கேட்கிற யாரானாலும், you may be highly intellectual person, highly influential person. போடுங்க, influential போடுங்க, highly influential. ரொம்ப, அதாவது சமுதாயத்தில் உங்களுக்கு ரொம்ப அந்தஸ்து இருக்கலாம், ரொம்ப மதிப்பு இருக்கலாம், மாற்றம் இருக்கலாம், உங்கள் துறையிலே நீங்கள் போற்றப்படக்கூடிய மக்களா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் இவர்தான் உங்களை போற்றக்கூடியவர். நான் சொல்லப்படுறது உங்களுக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த காரியம் முடிஞ்சிடும், அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அன்பானவர்களே, அதாவது இவர் தராத இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்தில் யாருமே தர முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். People are wise, they are influenced.